ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 6ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாலடைஞ்ச வீடை தான் காட்டுறாங்க. ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் சில சின்ன பசங்களாம் அங்கே இருக்க வண்ண ஆட்டியை போட்டு வந்து அந்த பொண்ணும் அதை அப்படியே அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் உள்ள வர அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் நம்ம ஜெயிக்குவீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். அப்படியே அந்த பொண்ணு கூப்பிட்டு, நீ தான் இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறியா? ஒரு 2-3 நாள் முன்னாடி இவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு, அதான் நான் தான் இவங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீ இவங்களை பார்த்துக்கிறதுலாம் நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்காக திருடலாம் கூடாது. அவங்க மெயின் கிட்ட சொல்லி ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றாங்க. அப்புறம் இவங்க எல்லாருக்கும் சாப்பாடும் கொண்டு வா. அந்த பொண்ணும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் காலில் விழுந்து, நீங்க தான் எங்களோட கடவுள்னு சொல்லிட்டு நான் இன்னையிலேருந்து உங்க அடிமன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒழுங்கா வேலை பார்த்தாலே போதும்னு சொல்றாங்க. அந்த பவுண்டரி ஹண்ட்ரட்ஸ் அங்கேயே வந்து அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ டாக்டர் கு அவசர அவசரமா வந்து அவரை பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஐலாண்டர்ஸ் யூஸ் பண்ற சீலாம். நான்சோ ஆளுங்க மூலியமா தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. உங்க ட்ராகர்ல கூட இதே சிம்பிள் தான் இருக்குங்கிற மாதிரி ஆள் சொல்ல, இதுக்கு முன்னாடி யாராவது அந்த சிம்பிளை பார்த்திருக்காங்களா, ஐடென்டிஃபை பண்ணிருக்காருன்னு ஆள் கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் அவரை ட்ராகர்லயே கண்ணா இருந்ததெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. ஆனா அவங்க கிட்ட சொல்ல, என் அம்மா இது என்கிட்ட கொடுத்ததுல இருந்து இதை நான் ரொம்பவே பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கேன், நீங்க இதை பத்தி கவலைப்பட வேணான்னு சொல்ல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் இப்போ அவங்க மேன்ஷனுக்கு வராங்க. பிரின்சஸ், ஒரு வழியா வந்துட்டீங்களா? பிரின்ஸ் உங்களுக்காக ரொம்ப நேரமா உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப அவனுக்கு என்னவான்னு சொல்லிட்டு அவங்க மேட் கிட்ட சொல்லி இவ்வளவு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ள போறாங்க. நம்மால் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு வந்திருப்பாரு போல. ஆளும் பொறுமையிலேருந்து எல்லா டிஷ்ஷையும் காலி பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஊர் சுத்திருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா நீ சாப்பிட்டு இருப்பேன். சரி, இது எல்லாத்தையும் கொண்டு போங்க. நம்ம ஹீரோயின் இல்ல வைங்க, நான் சாப்பிடணும்னு சொல்லி கதற அந்த டேபிள் அப்படியே அங்கிருந்து தூக்கிட்டு போக நம்ம ஹீரோவும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நடத்து, எனக்கு யாரும் சமைச்சு தர தேவையில்லை, எனக்கு வேணுங்கிறத நானே பண்ணிப்பேங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அடுத்த சீன்லயே அவங்க அப்படியே ஏதோ ஒரு புது டிஷை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புது பொண்ணையும் நம்ம சீஃப் மேட் ரெடி பண்ணி அங்க கூட்டிட்டு வரேன். பிரின்சஸ், சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும்? அதெல்லாம் எது வேணாம், உட்காந்து சாப்பிடுன்னு அவங்க சொல்ல. அப்படியே அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க செஞ்ச அந்த புது டிஷை அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த பக்கமா வரேன். என்னடா ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லி ஆளும் அப்படியே எட்டி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவங்க மெய்டும் ஏதோ ஒரு புது டிஷ் செஞ்சு அதை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அவரும் லைட்டா ஸ்லீப்பை போட்டுட்டு எனக்கும் அதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினோட மெய்டு திரும்பவும் ஒரு புது ட்ரெஸ் கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. இப்பதானே நான் ரெடியான அவங்க சொல்ல. ஆனா பிரின்சஸ், இன்னைக்கு நீங்க பேலஸ்க்கு போகணும். பிரின்ஸ் ஏற்கனவே உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. அவங்களும் போன வாட்டி போனதுக்கே நம்மள நொங்க எடுத்துட்டானுங்க, பாப்போம் இந்த வாட்டி என்ன பண்றானுங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல. இப்ப அப்படியே பேலஸ் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஹாயா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கானுங்க, இதை மெயின்டைன் பண்ண எவ்வளவுதான் காசு செலவாகுமோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா நம்ம கிங் ஆள் இன்னைக்கு ஃப்ரீ தான் போல. அவர் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து கூலா கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வர 2 பேருமே அவருக்கு அப்படியே தலை வணங்குறாங்க. ஆளும் நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக போறோம், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் கிட்டையும் அன்னைக்கு அந்த கேஸ் எல்லாமே இந்த பையனோட தப்பு தான், இவன் உன்னை காப்பாற்ற வருவான் தான் நான் நினைச்சேன் நான் சொல்ல. நம்ம ஹீரோயினும் கிங் கண்டிப்பா தப்பு பண்ணாதவங்கள தண்டிக்க மாட்டீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் அவர் அன்னைக்கு அங்க வரலன்னு அவங்க சொல்றாங்க. ஆளும் நம்ம ஹீரோயினை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு போல. அவரும் அப்படியே சிரிப்பு போட்டுட்டு, பையோ இந்த வாட்டியோ உன்னோட முடிவு சரிதானே நீ நிரூபிச்சிட்ட போலேன்னு சொல்ல. நம்மளும் சீலிங்க சேர்ந்த தூதர்கள் வரனால திரும்பவும் தள்ளி வச்சுட்டாங்க. ஆளும் நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி நீ போய் இந்த இடத்துல நல்லா சுத்தி பாருமா, கண்டிப்பா கிங்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அப்படியே ஒரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான மியூசிக் சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அது பின்னாடியே போக அங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம செகண்ட் பிரின்ஸும் ஒரு பிரின்ஸும் உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆளும் நம்ம ஹீரோயினை பார்க்க அவருக்கு டக்குன்னு அவங்களோட அம்மா தான் ஞாபகத்துக்கு போறாங்க. அவரும் மைண்ட் வாய்ஸ்லயே மாஸ்டர்னு சொல்ல. நம்ம லாங்யான் கான்டினென்ட்லயே லியோவோட இசை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. செகண்ட் பிரின்ஸும் அப்படியே அவனோட விசிறியை ஓபன் பண்றான். அதுல இருந்த வித்தியாசமான டிசைனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அன்னைக்கு சின்ன போட்டு தள்ள அந்த அசசன்ஸ் அவங்க மாஸ்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணும்போது அவன் கையிலயும் இதே மாதிரி ஒரு விசிறி தான் இருந்திருக்கும். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்க. டக்குன்னு அங்க வந்து நம்ம ஹீரோ அவங்கள தடுத்துடுறாரு. அங்க இருந்த அந்த இன்னொரு பிரின்ஸும், வா பையோ வந்து இந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணு. ஆனா நம்ம ஹீரோ, உங்க டேஸ்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கு, நீங்களே இதை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் நான் தெரியாம தான் அந்த பக்கம் போயிட்டேன்னு சொல்றாங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, பைச்சன் விஷயத்துல நீ இனிமே என்னைக்குமே தலையிடக்கூடாது. நம்ம ஹீரோயினும் இப்ப எதுக்கு கத்துறீங்கன்னு கேட்க நம்மளும் டக்குன்னு அப்படியே கூல் ஆயிட்டு ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன், பைச்சன் விஷயத்துல இனிமே தலையிடாதங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் கோச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த ஒன்னொரு பிரின்ஸ் நான் அன்னைக்கு அவனுக்கு சரக்கூத்தி அவனை மட்டையாக்குனதை அவன் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டான்ல. செகண்ட் பிரின்ஸும் அவன் உன்னெல்லாம் ஒரு ஆளாவே பார்க்க மாட்டான்னு சொல்ல. ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் பண்ற எல்லாமே நம்ம அப்பா பண்ற மாதிரி இருக்கு. அவருக்கும் அவனை ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறான். நம்ம ஃபேமிலிலேயே அவனோட அம்மா தான் ரொம்பவே சாதாரண ஒரு பேக்ரவுண்ட் சேர்ந்தவங்க. நம்ம அப்பாவுக்கு அவன் மேல பாசம்லாம் இல்ல, அவர் அவனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி இல்லைன்னா 14 வயசுலயே அவனை யாராவது வாருக்கு அனுப்புவாங்களாங்கிற மாதிரி ஆள் கேட்க அப்பாக்கு அவன் ஃபேவரட் இல்லைனா அப்ப கண்டிப்பா நீ தான் அவரோட ஃபேவரட்டா இருக்கணும். ஆளும் அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்ப திரும்ப அவங்க மேன்ஷனுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன், நீ என்ன பண்ற நம்ம கேம்புக்கு போய் ஹார்ஸ் ரைடிங் ஆர்ச்சரிலாம் நல்லா கத்துக்கோ. நம்ம ஹீரோயின் எதுக்குன்னு கேட்க கத்துக்கோ அப்புறமா சொல்றேன். ஆள் இந்த பக்கம் கிளம்ப நம்ம ஹீரோயினும் அவங்க சீஃப் மைட் கிட்ட செகண்ட் பிரின்ஸை பத்தி கேட்குறாங்க. அவரு குயினோட ஒரே பையன், அவரும் அவர் அம்மா மாதிரியே தான். நம்ம ஃபோர்த் பிரின்ஸ்னா சுத்தமா ஆகுதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றாங்க. என் பிரின்சஸ் என்னாச்சுன்னு கேட்க இல்ல சும்மா தான் கேட்டேன், ஆனா அவங்க மண்டை ஃபுல்லா அன்னைக்கு அவன் சின்ன போட்டு தள்ளினது அவங்க இந்த பிரச்சனையில மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. சீக்குயின் நீ கவலைப்படாத, உன்னை யார் இப்படி பண்ணியிருந்தாலும் சரி நான் கண்டிப்பா அவங்கள பழி வாங்கி ஏற்றிடுவேன். அவங்க புதுமைடு அவங்களுக்காக புதுசா சூப் செய்ய கத்துக்கிட்டதாவும் அது அவங்கள ட்ரை பண்ண சொல்லியும் கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப சாப்பிட்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, சீக்கிரமா பொருள் எல்லாத்தையும் எடுத்துவங்க நம்ம கேம்புக்கு போகணும்னு சொல்ல கட் பண்ணா அடுத்த சீன் நம்ம ஹீரோவோட கேம்ப் தான். அந்த புதுமைடும் நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்க. நம்ம சீஃப் மேடு பிரின்ஸ் இங்க தான் ட்ரைனிங் எடுப்பாரு, இது எல்லாமே நம்ம ஆளுங்க தான் சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே உங்களை வரவேற்க யாருமே இங்க வரல. நேரா அங்க இருந்த ஒருத்தன் கிட்ட போயிட்டு கமாண்டர் சி எங்கன்னு அவங்க கேட்க ஆள் அப்படியே ஆசையாம சில மாதிரி நின்றுட்டு இருக்கோம். நம்ம சீஃப் மேடுக்கு செம காண்டாகுது. அங்கிருந்து இன்னொரு சோல்ஜர் கிட்டையும் கேட்கறாங்க, அவனும் அப்படியே நின்றுட்டு இருக்க. அவங்களும் கமாண்டர் சி சீன்னு சொல்லி கத்துன்னு கத்துறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஆளும் இப்ப அப்படியே அவன் கேங்கோட உள்ள வரான். பிரின்சஸ் வராங்கன்னு உனக்கு நேத்து தகவல் கொடுத்தச்சுல, அவங்கள வரவருக்கு நீ வர மாட்டியா? பிரின்சஸா? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல பிரின்ஸுக்கு மேட்சா யாருமே கிடையாது. யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சஸ்ன்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? உனக்கு என்ன திமிரு, என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியான்னு அவங்க கேட்க இது ஒன்னும் மேன்ஷன் இல்ல, உன் பவரை இங்க காட்டாதங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆள் அங்கிருந்த ஒரு சோல்ஜரை அப்படியே வர சொல்றான். பிரின்சஸ்க்காக ஒரு குதிரையும் ஒரு வில்லம்பையும் ரெடி பண்ணி கொடு, கத்துக்க தானே இங்க வந்திருக்காங்க, கத்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. சீஃப் மேடும் அவனை போட்டு கத்துன்னு கத்திட்டு நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. பிரின்சஸ் நீங்க ஒண்ணு கோவப்படாதீங்க, பிரின்ஸ் மட்டும் திரும்ப வரட்டும், இவன் பண்ணதெல்லாம் சொல்லி நான் அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் வாங்கி தரேன். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நேரா அவங்க தங்கறதுக்கான ஒரு இடம் தான். நம்ம சீஃப் மேட் அவங்களுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே உள்ள போய் செட்டில் ஆக கமாண்டர் சி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலனாலும் நம்ம கண்டிப்பா ஏதாவது கத்துக்கணும், இல்லைன்னா பிரின்ஸ் கண்டிப்பா கோவப்படுவாருங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க காதுல வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி சீக்கிரமா போய் ரெடி பண்ணுன்னு சொல்ல இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. ஒரு கேரேஜ் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பசங்களை தான் பார்க்க போறாங்க. அவனுங்களும் அப்படியே ஜாலியா ஓடி வந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நான் எதுக்காக உங்களை பார்க்க வந்தேன்னு தெரியுமா? ஆளாளுக்கு சாப்பாடு கொடுக்கவா, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவான்னு சொல்லி கேட்கறானுங்க. இல்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க, உங்க ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கிட்டாதான் உங்களால இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவனுங்களும் நாங்க ரெடின்னு சொல்ல அப்ப சரி அங்க இருக்கு பாத்தீங்களா அந்த மலை மேல நீங்க எல்லாரும் வேகமா ஏறிட்டு திரும்ப வேகமா கீழே வரணும், ஒரு டயத்தையும் கொடுத்து அதுக்குள்ள நீங்க வந்தா வின்னுன்னு சொல்ல அவனுங்களும் நாங்க ரெடின்னு சொல்லி கத்திட்டு அப்படியே அங்க ஓட ஆரம்பிச்சிடுறானுங்க. அந்த புதுமேடு நீங்க இவங்களையும் மேன்ஷன்ல சேர்த்துக்க போறீங்களான்னு கேட்க இல்ல நான் இவங்களை ஒரு கிராப்ஸா ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா என்னன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அவங்க ஒரு குழு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே நம்பிக்கையாவோ உறுதுணையாவோ இருப்பாங்க, தன்னை தானே பாதுகாத்துக்க கூடிய பலம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தாதான் நான் இல்லைனாலும் அவங்களால இங்க வாழ முடியும்னு அவங்க சொல்ல டைமும் ஆயிட்டே இருக்கு. மேல பொண்ணு பசங்களும் வேகமா அப்படியே கீழே ஓடி வர ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயினும் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்டுட்டு பழக்க தோஸ்துல அப்படியே வாட்ச பாக்குறாங்க. சான்ஸ் சொல்லிட்டு அவங்க திரும்ப கையை இறக்க பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ளதுலயே பெரிய பையனா ஒருத்தர் இருக்கான், அவன் முன்ன நின்று அவங்க எல்லாரையும் லீட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அவங்க காலெல்லாம் பாக்குறாங்க. எல்லாரும் செருப்புன்னு ஏதோ ஒண்ணு பேருக்காவது போட்டிருக்காங்க, ஆனா அந்த பெரிய பையன் கிட்ட மட்டும் எதுவுமே இல்ல. அவங்க உன் பேர்
பேர் என்னன்னு கேட்க டாபர்மேன்னு சொல்லி அந்த பசங்களாம் கத்துறாங்க. நம்ம ஹீரோயினும் லைட்டா சிரிச்சிட்டு இப்பலேருந்து உன் பேரு கூசி, அதாவது அவங்க ரியல் லைஃப்ல அவங்களுக்கு உறுதுணையா இருந்த அவங்க அசிஸ்டண்டோட பேரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு தகவல் வருது, பிரின்சஸ் வீட்ல இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அந்த மவுண்டன் ஏரியால இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலன்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா அவங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சைட்ல பார்த்தா அந்த பவுண்டரி ஹண்டர்ஸ் அவங்கள ஃபாலோ போட்டு இங்கேயும் வந்துட்டானுங்க போல. கையில ஒரு பாய்சனையும் ஆள் வச்சிருக்கான். சீனியர் பார்த்து நம்ம மேல பற்ற போகுது. நான் எவ்வளவு பெரிய பாய்சன் மாஸ்டர், என் பாய்சனை வச்சு நான் என்னைய அட்டாக் பண்ணிப்பானா. கொஞ்ச நேரம் கம்மனுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அந்த பாய்சனை ஒரு ஸ்டால உறிஞ்சி அதை அப்படியே அவங்க ரூம்குள்ள போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உருள்றத பார்த்து ஸ்டாவை டக்குன்னு நோத்திடுறாரு. அதை மறந்துட்டு திரும்ப அந்த பாய்சனை அப்படியே ஊதார முக்கிய அது அப்படியே அவரு மேலேயே ஏறிக்குது. அச்சோ ஆன்டிடோஸ் எடு. ஆன்டிடோஸா அது வீட்டுல இருக்கு. அட போங்கடான்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே மட்டையாக. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. நம்ம சீஃப் மேடும் கமாண்டர் சி அவங்களுக்கு எதுவுமே கத்துத்தலன்னு சொல்லி போட்டு கொடுக்க ஆளும் பிரின்ஸ் அவங்க ஸ்கில்ஸ் ரொம்பவே பின்தங்கி இருக்கு, நானே கத்து கொடுத்தாலும் கண்டிப்பா அவங்களால பெருசா ட்ரெயின் ஆக முடியாது. நம்ம ஹீரோயினும் உண்மைதான், எனக்கு இந்த விஷயத்துலலாம் பெருசா அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நம்மால் கேட்கறதே இல்லை, பிரின்சஸ்க்கு ஒரு ஹார்ஸை கொடுங்க, அவங்கள கூட்டிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம சீஃப் கார்டும் பிரின்ஸோடும் அவங்க மேல கோமால இல்லை, அவங்க தனியா பேச போயிட்டு இருக்காங்க. வந்து உன்னை கவனிப்பாங்கன்னு சொல்லி கமாண்டரை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் 6 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.